வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. என்னங்க கிளார் அடிக்குதா? இப்போ கிளார் அடிக்குதா? ரைட், ஓகே. ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நேற்று ஒரு திருப்பதி போயிட்டு வந்துட்டேன். தம்பியோட வேண்டுதல், தம்பிக்கு உடம்பு சரியாச்சுன்னா திருப்பதி வந்து மொட்டை அடிச்சு சொல்லி வேண்டியிருந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அது வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. திடீர்னு அவனால் திரும்பி படுக்க முடியல, ஒரு பக்கம் கை காலம் வரல, அப்படியே இழுத்துன்னு தான். அப்போ விபூதி வச்சுட்டு வேண்டினேன், இவனு சரியாயிடுச்சுன்னா வந்து திருப்பியில் மொட்டாச்சின்னு வேண்டினேன். சாமி கும்பிட்டு மாத்திரெல்லாம் கொடுத்தேன். ஒரு நாள் 1.5 நாள்லேயே அது சரியாயிடுச்சு. அது போய் மொட்டை அடிக்கணும் சொல்ல வேண்டியது போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன் திருப்பதியில். நான் நேற்று போனது புதன்கிழமை. மழை பெய்கிற மாதிரியே இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அக்வாவெதர் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அது ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சென்னையில் வந்து கொஞ்சம் தொலைவு இருந்துச்சு, மேகமூட்டம்லாம். காலையில் கிளம்பிட்டேன். காலையில் கிளம்புறப்போ அவ்வளோ மழையே இல்லை. வெடிகாலையில் 4 மணி இங்கேருந்து கிளம்புனேன். 4:30 மணிக்கு பூந்தமல்லி போனேன். 5 மணிக்கு இங்கே போயிட்டேன், திருவள்ளூர் போயிட்டேன். நான் பூந்தமல்லி போட்டு தட அந்த போர் ரூட் மட்டும் போயிடாதீங்க மக்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன். அதுவும் வெடிகாலில் போயிடாதீங்க. ரெண்டு ரூட்டும் ஒரே மாதிரி வச்சிடறேன். நொந்து போயிட்டேன் நான். தட அந்த மெட்ரோ ரயில் கட்டுறதால அந்த போரூர், நந்தம்பாக்கம், போரூர் சரணா ஸ்டோர் ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக பூந்தமல்லி வரைக்கும் நொந்துட்டேன் நான். வேறு ரோட்டு போயிடலாமோன்னு நினச்சிட்டேன் நான். அங்கே பூந்தமல்லி போயிட்டு அங்கேருந்து திருவள்ளூர் சல்லுன்னு போய்ட்டு திருவள்ளூர் 20 நிமிஷத்தில் போயிட்டேன். அப்புறம் 20 நிமிஷத்துலேருந்து திருத்தணிக்கு ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிட்டேன். திருத்தணிலேருந்து திருப்பதிக்கு ஒரு 45 நிமிஷத்தில் போயிட்டேன். அவ்வளோதான். சர்ன்னு போயிட்டேன். வண்டி சூப்பராக போச்சு. ஆயில் மாற்றினேன், டயர் மாற்றினேன், பிரேக் எல்லாம் டைட் பண்ணேன். அவ்வளோதாங்க. வண்டி சூப்பராக போகுது. சல்லுன்னு போயிட்டேன். 300 பெட்ரோல் போயிட்டேன். 300 பெட்ரோல் போட்டேன், வந்துட்டேன். நேற்று சாயங்காலம் ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டேன். 7:30 8 மணிக்கெலாம் வந்துட்டேன். இன்னும் சீக்கிரம் வந்திருப்பேன். நான் வந்து தம்பி நான் தான் டிஃபன்லாம் கொடுத்தேன். இன்னும் சீக்கிரம் வந்திருப்பேன். வரப்போ என்னாச்சுன்னா மழை. திருப்பதிலேருந்து திருத்தணி வரைக்கும் மழை பெஞ்சுனே தான் இருந்தது. ஹெவி மழை கிடையாது, டப்பன்னு பெரிய தூரல். ரெயின் கோட் போட்டேன்னா, ஹெல்மெட் போட்டுருந்தேன். ஸ்பீடாக போகிறது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மூலமாக வந்தேன். திருத்தணி வந்து சாமியை திருப்தியாக பார்த்தேன். திருத்தணிலேருந்து கிளம்புறப்போ மழை, சென்னை வர வரைக்கும் மழை இல்லை. அவ்வளோதாங்க. ஒரு நிறைய பேர் டூரில் போகண்டாம். நாங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்கிற ரிஸ்க் தான் தெரிஞ்சிச்சு. அது எப்போ உணர்ந்தேன்னா, காலையில் 4 மணிலேருந்து வண்டி ஓட்டினேன். 5 மணி வரைக்கும் வெளிச்சம் வரல, 6 மணிக்கு வெளிச்சம் வரல. இங்கேருந்து திருத்தணி போகிற வரைக்கும் வெளிச்சம் வரல. திருவள்ளூர் வந்து திருத்தணி போனேன் இல்லையா, ரோட்டில் ஒரு லைட் கூட கிடையாது. ஒரு லைட்டும் ரோட்டில் கிடையாது. நான் ஓட்டினே இருப்பேன். என்னுடைய ஹெட்லைட்லேருந்து வெளிச்சம் வருது. அப்படியே பார்த்துன்னு எதிர்க்க எதுனா வண்டி வந்துச்சுன்னா அப்படியே திணற வேண்டியதாக இருக்குது. அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே வண்டியை போனேன். ஏன்னா ரோடு ஃபுல்லாக திருவள்ளூர் வந்து திருத்தணி வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது. ஆனால் ஒரு செக் போஸ்ட் மட்டும் ஒன்று இருக்குது. செக் போஸ்ட் எனக்கு கேட்கணும், என்னப்பா டேக்ஸ் போகிறீங்களா ரோடுக்கு, இந்த காரு எல்லாம் ஒரு ரோடு ஒரு ஸ்ட்ரீட் லைட் போடக்கூடாதான்ட்டு. சத்தியமாக சொன்னால் லைட்டே இல்லைங்க ரோட்டில். அவ்வளோ இருட்டு, பயந்து தான் போனேன் நான். அப்போ தான் ஐயோ, நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யூடியூப்பில் சொல்லியிருந்தேன்ல கமெண்ட்ஸில், ஆனால் பைக்கில் போகாதீங்க ரிஸ்க்குன்ட்டு. அந்த ரிஸ்க் அப்போ தான் தெரிஞ்சு எனக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு. அப்புறம் திருத்தணி போயிட்டு கொஞ்சம் நின்னேன், ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி டீ சாப்பிட்லான்ட்டு. அப்போ தான் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சுது. அவ்வா உயிரோ வந்துச்சுட்டான். ஆனால் வெளிச்சம் வந்துடுச்சு. ஆனால் மேகமூட்டமாகவே தான் இருந்துச்சு. போகிறப்போ ஒரு சொட்டு வெயில் இல்லை, வரப்போ ஒரு சொட்டு வெயில் இல்லை. உடம்பு அப்படியே குளிர்டுக்க ஆரம்பிச்சு கிடுன்ட்டு. திருப்பதி போயிட்டேன். அங்கே என்னன்னா ஒரு ஆச்சரியன்னா, எப்போவுமே திருப்பதியில் மொட்டை அடிக்கிறதுக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இல்லையா, பயங்கர கூட்டம் இருக்கும். ஃபஸ்ட்டு கல்யாண கட்டாக்கு ஏன்னு ஒன்று இருக்குது, மெயினே இருக்கும். ஏன்னா அது நான் கொஞ்சம் ஒரு 20-30 பேர் இருந்தாங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு லெஃப்ட் வந்துச்சு. லெஃப்ட்டில் அப்படியே போனால் அங்கே ஒரு கல்யாண கட்டாக்கு எனக்கு தெரியும். அங்கே கல்யாண கட்டாக்கில் போனால் யாருமே இல்லை. நான் படிக்கட்டேறி உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே ஒரு 3 பேர் மொட்டாச்சின்னு இருக்காங்க. ஒரு 8 பேர் சும்மா உட்காந்துருக்காங்க தலைவின்னு. என்னடா இவ்வளோ காலியாக இருக்க சொல்லிட்டு அங்கே ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட பேசிட்டு லக்கேஜ் அவர்கிட்ட கொடுத்துட்டு நேராக போயிட்டு ஒரு இது வாங்கினேன், டோக்கனும் பிளேடு வாங்கினேன். உள்ளே போனால் அந்த 2 பேரும் எந்திரிச்சு போயிட்டுருக்காங்க. நான் மட்டும்தான். அவ்வளோ பேர் என்ன நம்மள தான் பார்க்குறாங்க. அங்கே ஒரு மேஜிக் பண்ணேன், ஒரு சின்ன மிமிக்ரி பண்ணேன். நம்மளும் மொட்டை அடித்தாலும் திருவண்ணாமலையை சேர்ந்தவர். பிறந்தது ஆந்திரா, வளர்ந்தது திருவண்ணாமலை. வேலைச்சேரியில் கிட்டத்தட்ட 13 வருஷம் வேலை செஞ்சுருக்காராம். இந்த பக்கத்துலேயே நண்பர் ஆகிட்டார். அவர்கிட்ட பேசி முட்டை வச்சுட்டு அவர் ஒரு 50 ரூபா கொடுத்தேன். வேணாம் சார் வச்சிங்க பரவாயில்ல.
சும்மா க்ளீனாக மொட்டை அடித்து நல்லா பண்ணாங்க. வெளியே வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம்ப்பா சாமி பார்க்குறதுக்கு, ஜாலியாக இருக்குங்க திருப்பதி, நீங்கள் தர்மதர்ஷனில் உட்காந்தாலும் உங்களுக்கு 3 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம்னாரு. சரி சுட்டு போய் உட்காந்தேன். காலையில் கூண்டில் உட்கார மணி 10 மணி இருக்கும். சாயங்காலம் 3 மணி போட்டிருந்தாங்க டைம். 3 மணி 4 மணி போட்டிருந்தாங்க. ஐயோ 8 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்துருக்க மாதிரி நினச்சேன். ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும் திறந்து விட்டாங்க. திறந்து விட்டானா லைன் கூட கிடையாது. அப்படியே சொல்லு போனே இருந்துட்டு கரெக்டாக அந்த இது வரும் இல்லையா என்ட்ரன்ஸ், அங்கே போய் நின்ட்டேன். ஏன்னா இவ்வளோ கூட்டம் இல்லாமல் பார்த்தா சென்டர் ஆஃப் த வீக். நேற்று ஆஃபீல் எக்ஸாம் நடக்குது, அப்புறம் நிறைய எல்லாம் காலேஜ் ஸ்கூல் எல்லாம் இருக்கிறதால நேற்று திருப்பதி காலியாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டம்னு சொன்னேன், ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. லட்டில் மட்டும் கூட்டம் இருந்துச்சு. லட்டு வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்குறாங்க, அது எதனால தெரில. அங்கே மட்டும் தான் கூட்டம் இருந்துச்சு. நான் வாங்கிட்டேன், லட்டு வாங்கிட்டேன். அப்புறம் அங்கேருந்து திருத்தணி போய்ட்டு திருத்தணிலேருந்து வந்தேன். இது மட்டும் நீங்களும் திருப்பதி போகிறதால இருந்தால் புதன்கிழமை போங்க. புதன்கிழமை காலைல கிளம்புங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு கிளம்பி புதன்கிழமை காலைல போகிற மாதிரி இருங்க. ஃபோன் வருது. அந்த மாதிரி போனீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். எல்லோரும் என்ன தெரியும் நினைக்கிறாங்க, ஒர்க் இருக்குது, நம்ம சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி சனிக்கிழமை போயிடலாம், சனிக்கிழமை பார்த்து ஞாயிற்று வீட்டில் இருந்து அந்த இது மட்டும் பண்ணாதீங்க. நம்ம வடிவேல் சேகர் சொன்னார். ஆனால் நான் சனிக்கிழமை போனேன், நான் இப்போ தான் பேசினேன் அவர்கிட்ட. ஆனால் நான் சனிக்கிழமை போனேன், வெள்ளிக்கிழமை போய் சனிக்கிழமை போயிட்டேன். சனிக்கிழமை கூண்டில் உட்கார வச்சாங்க. 16 மணி நேரம் கூண்டில் உட்காந்தாரான். 16 மணி நேரம். இன்னும் நினச்சி பாருங்கள், நான் 10 மணி நேரத்தில் போயிட்டே வந்துட்டேன். அந்தந்த எல்லாம் நாங்கள் லீவ் போட முடியாது, ஒர்க்கு ஜாஸ்தி இருக்குது, அந்த மாதிரி நினச்சி திருப்பதி போனால் முந்துரும். நம்ம 14 மணி நேரத்துக்கு சாமியை பார்த்து நல்லா சாமி பார்த்தோம், நம்மளும் நல்ல தரிசனம் சாமி. அப்புறம் பசி காலையில் ஒன்றும் சாப்பிடல. அங்கே வந்து பூரி டிஃபன் இட்டெல்லாம் பண்ணிருந்தாங்க. சரி அப்படியே பார்த்துன்னு வந்தேன். அப்படியே வீடியோ எடுத்துனே வந்தேன். அன்னதானம் கூட இருந்துச்சு, அப்படியே அதையும் எடுத்தேன். உள்ளே எட்டி பார்த்தா ஒரு 50 பேர் தான் உட்காந்துட்டாங்க. வழியவங்க கூட்டம், எப்பவும் வழியவங்க கூட்டம். சரி போ, அப்போ தான் நின்று அன்னதான கூட்டத்தில் நின்னோன்னு திறந்து விட்டாங்க. உள்ளே போனால் இவ்வளோ பெரிய இடம். அங்கே போகிறப்ப மிஸ் பண்ணாமல் நான் சாப்பிடுவேன். ஒரு இலை ஆல்ரெடி அதில் வந்து ஒரு சக்கரை பொங்கல், ஒரு துவையல், அது ஆந்திரா துவையல் சூப்பராக இருக்குது. அது நம்மளால் பண்ண முடியுமா தெரியல. ஆந்திரா துவையல் கொஞ்சோண்டு வச்சுருந்தாங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு கூட்டு, ஒரு சக்கரை பொங்கல், 3 ஐட்டம் வச்சுருந்தாங்க. அவன் வெயிட் பண்ண. அங்கேயும் வீடியோ எல்லாம் எடுத்தேன். வீடியோலாம் எடுத்து காமிச்சாங்க, எவ்வளோ ஜனம் வந்திருக்கு. வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸ்டேட்டஸ்லேருந்து போட போகிறேன். இனிமேல் தான் ரெடி பண்ணேன். அது வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது சாப்பாடு. சாப்பிட்டு கை கழுவிட்டு வெளியே வந்துட்டு அங்கே யோசனை பண்ணேன், போகலாமா திருத்தணிக்கு போகலாம். மழை ஸ்டார்ட் ஆச்சு. சரி ரெயின் கோட் மாட்டிக்கினேன். அங்கேருந்து அப்படியே அந்த மலைகளை நின்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எப்படி மழை பெய்யுது, அங்கேருந்து ஊர் எப்படி தெரியுது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு திருப்பதியில் பிடிச்சேன். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம திருத்தணியில் பார்க்கலாம் சொல்லி அங்கே கட் பண்ணேன். நேராக திருத்தணி மலை. அங்கே போய்ட்டு வீடியோ ஆன் பண்ணேன். அப்போ லைன் பார்த்தேன். லைனில் பேசினே போனேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அன்றைக்கி காலையில் மட்டும் கிட்டத்தட்ட திருத்தணியில் கிட்ட நிறைய கூட்டமாக சரியாக கூட்டம்னு சொன்னாங்க. சரி அந்த கூட்டம்லாம் போயிடுச்சு. நான் போகிறதுக்குலாம் கோயில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அந்த டைம் நான் போயிட்டு உள்ளே போயிட்டு அழகாக சாமியை பார்த்தேன். சாமி நல்லா சூப்பராக பார்த்தேன். முருகரை பார்த்துட்டு எல்லாம் என்னென்ன வேண்டியணுமோ நல்லா வேண்டின்னு நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நிறைய பேர் சொல்லியிருந்தேன். ஆனால் எங்களுக்கும் சேர்த்து வேண்டிங்கனான்ட்டு நான் பொதுவாகவே வேண்டிப்பேன், எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு, எல்லாம் நல்லா இருக்கணுன்ட்டு. என்னோடய வேண்டுதல்லாம் தெரியுங்களா, அது உங்களுக்கே தெரியும். அதையும் வேண்டிக்கின்னு எல்லாம் வேண்டுதலும் வேண்டிக்கின்னு அப்படியே வெளியே வந்துட்டு அங்கே புளியாவரெல்லாம் பிரசாதம் அதெல்லாம் சாப்பிட்டு கிளம்பி சென்னை வந்துட்டேன். வரப்போ லைட்டாக தூரல் மழை இருந்துச்சு. சென்னை வந்துட்டேன். வரப்போ தான் கொஞ்சம் வாழ்க்கையை வறுத்துட்டேன். திருப்பதிலேருந்து திருத்தணி ஒரு 1 hour வந்துட்டேன். திருத்தணிலேருந்து திருவள்ளூர் ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துட்டேன். திருவள்ளூருக்கும் வந்துட்டேன். ஆனால் பூந்தமல்லிலேருந்து இங்கே வந்து 2 மணி நேரம் ஆச்சு எனக்கு. அவ்வளோ டிராஃபிக். திருப்பதியாக போய்ட்டு வந்தேன் 2 மணி நேரத்தில், 2.5 மணி நேரத்தில். பூந்தமல்லியிலேருந்து நம்ம வேலைச்சேரி வர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ டிராஃபிக் ஈவினிங் மாட்டிக்கினேன். வேறு ஒன்றும் கிடையாது. சூப்பராக சாமியை பார்த்தேன். சாமி நல்லா வேண்டிங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல திருப்பதி ஏழுமலையான் எல்லாம் நல்லா வச்சுப்பான்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் 2025 மேஷம் துலாம், அப்புறம் வந்து மேஷம் துலாம் இன்னொரு ராசி. நான் அதை கால்குலேட் போட்டு சொல்கிறேன். சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிகள் 3. மேஷம் 1, துலாம் 1, இல்லை நான் எழுதி வச்சுக்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன். 100% துலாம், 90% மேஷம் நல்லா டெவலப் ஆகின்னு வரப்போகுது. துளாராசியில் கஷ்டப்பட்டவங்களுக்குன்னா இந்த வருஷம் 2025 மிக பிரமாதமாக இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன ராசின்னு கேட்குறீங்களா? நான் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம்.
அதுவும் நல்லாயிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்க சாதிப்பாங்க சொல்லிட்டு சும்மா கால்குலேஷன் போட்டதுலையும் மற்ற ஜோதிடர்கள் சொல்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கினேன். இருந்தாலும் பயப்பட தேவையில்ல, எல்லா ராசியும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ராசி பலன்னா வந்து அது அடுத்த பட்சம். நம்ம உழைச்சா நம்ம நல்லாயிருப்போம். என்ன சொல்கிறது, டைம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, மனசு குழப்பமாக இருக்குன்னா கோயிலுக்கு போயிடுங்க. கோயிலுக்கு போனால் எல்லாம் சரியாயிடும். மனசு நிம்மதியாக இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே தான் இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே தம்பி எழுந்திரிச்சிட்டு இருப்பான். நேற்று மொட்டை அடிச்சு வீட்டில் வரேன், ஓன்னு அழுகுறான். என் பேரன் கிட்டே வர மாட்டேங்கிறான், கதறி கதறி அவனை தூக்குறா கூட அழுகுறான். அடையாளமே தெரியல அவனுக்கு. எப்படி இருக்குது மொட்டை அடிச்சு அடையாளம் தெரியுது அவங்களுக்கு? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே தம்பி எழுந்திரிச்சிட்டு இருப்பான். அவனை குளிப்பாட்டினா குளிக்கணும் அடுத்த வேலைக்கிட்டு